ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இங்கே அஸ்ஸாமில் பக்கத்தில் காசிரங்கா பக்கம்தான். சரி, நம்ம காசிரங்கா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். காலையில் ஆனால் செம்ம டிராஃபிக்கு, சண்டே அதுமா லீவா அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் ஆகிடுச்சு. சரி, அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் 2 சைடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே மரம்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. எப்போதுமே காரில் ஏறினோடனே பாப்பா தூங்கிடுவா. ஆனால் இந்த டைம் தூங்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் காலையிலே தூக்கத்துலேயே நம்ம யானையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் எழுப்பி விட்டோம். ஏஞ்சி வந்ததும் யானையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்துலேயே அவள் தூங்கவே இல்லை. போகிற வழியில் சைட்லலாம் பார்த்தோம். இவங்க எங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடியே ஒரு டைம் போயிருக்காங்க. அதனால் சைட் சீன்லாம் நல்லாயிருக்கும். சைட்லேயே யானை காண்டாமிருகம்லாம் வரும்னு சொன்னாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே சைடில் போனால் 2 காண்டாமிருகம் நின்றுச்சு. பார்த்ததும் பாருங்க, ரொம்ப தூரமாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு கிளியராக தெரியல. அப்புறம் மதியம் சரி டைம் ஆகிடுச்சு, ஒரு லஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். நாங்கள் இங்கே அஸ்ஸாம் 2 வருஷம் ஆச்சு. ஆனால் அஸ்ஸாமில் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா இந்த ஹோட்டல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. சாப்பாடு நல்லா வெந்திருந்துச்சு. சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டோம். இங்கே கார் பார்க்கிங் இருக்குது. கார் நிறுத்திட்டு தான் நம்ம உள்ளே ஜீப் சவாரியில் போகணும். சரி, அப்படியே கார் பார்க் பண்ணிவிட்டு ஜீப் சவாரி வந்துச்சு. ஜீப்பில் ஏறிட்டு போயிட்டோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே மான் தான் நிறையா இருந்துச்சு. நாங்கள் போகும்போது 2 மான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் பாப்பா மான் பார்த்ததும் செம்ம எக்ஸைட் ஆகிட்டா. அம்மா மான் மான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனோம். ஒரு வெள்ளை மான் நின்றுச்சு. என்ன வெள்ளை மானா? நாங்கள் கேட்கும்போதே ஷாக் ஆகிட்டோம். அப்போ தான் எங்கள் டிரைவர் சொன்னாங்க, இங்கே ஒரே ஒரு வெள்ளை மான் தான் இருக்குது இந்த காசிரங்காலன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பரவாயில்ல, அந்த ஒரு மானும் நாங்கள் போகும்போது எங்கள் கண் முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகிடுச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். அங்கேயுமே மான் தான் இங்கே அதிகமாக இருந்துச்சு. மான் எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு. பாப்பா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமானா. தூங்கவே இல்லை. அவள் தூங்காமலே யானை பார்க்கணும், யானை யானை யானைன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா அவளுக்கு யானை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அங்கே தண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது தண்ணி நல்லா தெளிவாக இருந்துச்சு. எந்த கலங்கள் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் ஏதோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவுமே மானாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் போகலாம் அப்படின்னு போனோம். சரி, ஏதாவது புலி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் புலி வரல. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா இங்கே தூரத்தில் இது காட்டுப்பன்னி அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே ரொம்ப தூரமாக தான் இருந்துச்சு. பார்த்தோன்னா ஒன்று தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துருக்கும்போது கொக்கு நடுவில் இருந்தது. பாப்பா கொக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள். இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. வியூ தண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் இந்த சைடு ஒரு பேர்ட்ஸ் இருந்துச்சு நிறையா. குட்டி குட்டியாக இருந்துச்சு. பெருசாகவும் இருந்துச்சு. இது நாரை. அது ஒரு டைப் ஆஃப் நாரை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டுருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா, இதுவுமே மான் தான். இங்கேயுமே மான் தான் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதாக காண்டாமிருகம் 2 இருந்துச்சு. அது தூரத்தில் இருந்துச்சு. அது தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. தூரத்தில் 2 காண்டாமிருகம் நல்லா பெருசாக இருந்துச்சு. சரி, இது என்ன கொஞ்சம் தூரமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிட்டக்க இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டுருந்தோம். கொஞ்சம் தூரம் போயிட்டுருந்தா ரொம்ப கிட்டக்கே காண்டாமிருகம் வந்துச்சு. ஒன்று இருந்தது, சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாகிடுச்சு. ஆஹா, கிட்டக்க காண்டாமிருகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஜீப்பை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தோம். பாப்பா காண்டாமிருகம் பார்த்ததும் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஜாலியாக இருந்தாள். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு போனோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனோம். இந்த மாதிரி 2 சைடுமே ஃபுல்லாக காடாக தான் இருக்கும் ஜீப் சவாரியில். இங்கே வெயிட் பண்ணோம். அடுத்து ஒரு யானை இருந்துச்சு. பரவாயில்ல, பாப்பா செம்ம ஹாப்பி. யானை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயிட் பண்ணது யானைக்காக தான். வீட்டிலேருந்து கிளம்பும்போது யானை யானைன்னு சொல்லிட்டு தூங்காமல் யானை பார்க்க தான் வந்தாள். நாங்களே ஆஹா, யானை கிடைக்கலனா பாப்பா ஃபீல் பண்ணிடுவாளே அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். அப்புறம் தான் பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. லாஸ்ட்டு வரும்போது ஃபுல்லாகவே யானை தான்.
அடுத்து வந்து இங்கே ஒரு 3 யானை இருந்துச்சு. இதை பார்த்தது இன்னும் ஹாப்பி ஆகிட்டா. ஏந்திரிச்சு நின்று குதிக்க ஆரம்பிச்சிட்டா யானை யானைன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து 3 யானை இருந்துச்சு. அப்படி இங்கே பார்த்துட்டு வந்து அப்படியே கிளம்புனா வந்து சன்செட் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே அஸ்ஸாமில் வந்து சீக்கிரமே வந்து இருட்டிடும். அது எத்தனை மணினா ஒரு 4:30 5 மணிக்கெலாம் வந்து நல்லாவே இருட்டிடும். ஒரு 6 மணிக்குன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு 7 மணி 8 மணி மாதிரி ஆகிடும். இது வந்து ஈவினிங் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஜீப் சவாரியில் போகும்போது. அடுத்தது இப்போ வந்து அதுவும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல வந்து சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. 5 மணிக்கெலாம் வந்து வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் போன ஜீப் என்ன ஆச்சு அப்படின்னா 2 டைம் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா எல்லா ஜீப்பும் பறந்து போகிறாங்க சீக்கிரம் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு. நம்ம போன ஜீப்பு 2 டைம் ஆஃப் ஆகிடுச்சு. எங்களுக்கு பயம் வந்துச்சு, ஆகா சீக்கிரம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல ஜீப் நின்ற இடத்துல வந்து இங்கே வந்து மான் சவுண்டு கேட்குது, புலி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டோம். அப்பா எப்படியோ வெளில வந்தாச்சுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஜீப்லேருந்து வந்துட்டு நம்ம காரில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ மணி வந்து 5 தான் ஆகுது. 5 மணிக்கு எந்த அளவுக்கு இருட்டிருக்குன்னு பாருங்கள்.